அனைவருக்கும் வணக்கம். முனைவர் அன்னமேரி, உதவி பேராசிரியை, வகுப்பு 1ஆம் ஆண்டு, பாடம் சிற்றிலக்கியம், பாடக்குறியீடு TA23, தலைப்பு முக்கூடர் பல்லு, அலகு 4. முக்கூடல் பல்லு என்பது சிற்றிலக்கிய வகையில் சிறந்த நூலாகும். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பொருணை நதியோடு சித்ரா ஆறு, கோதண்டராமன் ஆறு ஆகிய இரு ஆறுகளும் வந்து கலக்கின்றன. வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆற்றங்கரையில் முக்கூடல் என்ற நகரம் உள்ளது. இங்கு எழுந்தருளியுள்ள அழகர் பெருமானை இந்நூல் போற்றி எழுதப்பட்டுள்ளது. இந்நூலின் காலம் கிபி 1680ஆம் ஆண்டு நாயக்கர் மன்னனுடைய ஆட்சி காலம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இப்பாடலை சொல் நயத்தோடும் ஓசை நயத்தோடும் சிலேடை நயத்தோடும் எழுதிய புலவன் யார் என்றே தெரியவில்லை. அடுத்து இந்த நூலின் அமைப்பு. குடும்பன் என்று பொது பெயரால் குறிப்பிடப்படும் உழவன் இந்த நூலின் பாட்டுடை தலைவன். முக்கூடர் பள்ளியாகிய மூத்த பள்ளி குடும்பனின் மூத்த மனைவி. மருதூர் பள்ளியாகிய இளைய பள்ளி குடும்பனின் 2வது மனைவி. இவர்கள் அழகர் கோயிலுக்கு உரிய பண்ணை நிலத்தை பயிரிற்று வாழ்பவர்கள். பண்ணையக்காரன் என்பவர் கோயில் நிலத்தை கண்காணிக்கும் ஒரு நிலக்கிழார். இவர்களின் உரையாடலாக இந்த நூல் நாடக வடிவில் அமைந்துள்ளது. இந்த நூல் உழவு தொழிலின் மேன்மையை புலப்படுத்தி அக்கால உழவு தொழிலை விளக்குகிறது. விதை வகை, மாடு வகை, ஏர் வகை முதலானவற்றை கூறும் பள்ளி என்றால் அடிமை, அக்கால வேளாண்மை முறையை காட்டுகிறது. இப்போ நம் பாடத்திற்குள் வருவோம். அதாவது முக்கூடர் பல்லு நூலின் 3ஆம் பகுதி வளமை செழுமை என்ற தலைப்பில் முக்கூடர் பல்லு ஆற்றில் வெள்ளம் வரப்போவதை இயற்கை குறிகள் மூலம் முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய அந்த பல்லரின பெண்களின் அந்த செய்திகளை இந்த பாடல் மூலம் இப்போ நாம் அறியலாம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி. அதாவது நாளைக்கு ஆற்றிலே வெள்ளம் வரப்போகிறது என்பதற்கு உரிய குறிகள் இன்று தோன்றுகின்றன. மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. மலையாள மின்னல் அதாவது தென்மேற்கு திசையிலே மலையாள மின்னலும் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. அதாவது தென்கிழக்கு திசையில் ஈழத்து மின்னலும் சூழ வளைந்து மின்னிக் கொண்டிருக்கின்றன. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. நேற்றும் இன்றும் மர கொம்புகளை சுற்றியவாறே காற்று அடித்து கொண்டு இருக்கின்றது. கேணி நீர்ப்படும் சொரித்தவளை கூப்பிடுகுதே. அதாவது கிணற்று நீரில் இருக்கக்கூடிய அந்த சொறி தவளைகள் கூப்பிடுகிறது, அதாவது அந்த இரைச்சல் இடுகிறது. சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குதே. சேற்றிலே அந்த வாழும் அந்த நண்டுகள் தம் வலைகளில் மழை நீர் புகுந்துவிடக் கூடாதபடி சேற்றினால் அந்த வலையினுடைய வாயில்களை அடைக்கின்றன. மழை தேடியொரு கோடி வானம் பாடி ஆடுதே. அதாவது மழை நீரை தேடி 1 கோடி வானம்பாடி பறவைகள் அங்கும் இங்குமாக வானத்திலே பறந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. போற்றும் திருமால் அழகர் கேற்ற மாம்பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே அப்படின்றாங்க. அதாவது உலகமெல்லாம் போற்றக்கூடிய அந்த திருமாலாகிய அந்த முக்கூடலின் அழகருக்கு
ஏற்றவாறு இந்த பெரிய பண்ணையை சார்ந்த சேரியில் உள்ள அந்த பல்லர் வகையினர் எல்லாம் மழையினை வரவேற்று நாம் ஆடி பாடி துள்ளிக் கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடுறாங்க. அதாவது திரும்ப அந்த பாடலை ஒரு முறை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதை குறி மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணின் நீர்ப்படும் சொரித்தவளை கூப்பிடுகுதே சேற்று நன்று சேற்றில் வலை ஏற்றடைக்குதே மழை தேடியோரு கோடிவானம் பாடி ஆடுதே போற்றும் திரு மாலழகர் கேற்ற மாம்பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடிப்பாடி துள்ளிக் கொள்வோமே. இப்படியாக மழை வருவதற்கான அறிகுறிகளை இயற்கையை வைத்தே அந்த அறிகுறிகளை கூறும் இந்த பல்லரின மக்களின் இந்த அறியாமை செயலை இந்த இடத்துல அவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விஞ்ஞானம் தெரியவில்லை என்றாலும் இயற்கையினுடைய அறிகுறியை வைத்து நாளைக்கு மழை வரப்போகின்றது இப்படியெல்லாம் இயற்கை நமக்கு உணர்த்துகின்றது என்றாலே மழை வரும், அதனால் நாளைக்கு ஆற்றில் வெள்ளம் வரப்போகிறது என்ற அந்த அறிகுறிகளை உணர்த்தும் இந்த பல்லர் வகை பெண்களின் உடைய அறிவார்ந்த செயல் இந்த பாடலின் மூலம் விளக்கப்படுகிறது.